வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. நேற்று தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து மிதமான மழை கொடுத்தது. அதேபோல் வெப்பச்சலன மழை என்பது பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்தது. பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி, அதே வழியில் கர்நாடக எல்லை மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பில் மழை கிடைத்தது. டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்தோம். பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. இன்றும் தமிழகத்தில் குறைவான மழையை வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தென்மேற்கு பருவமழை காலை நேரங்களில் சற்று தீவிரமாக இருந்தாலும் இன்று மாலைக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறையும். நாளை ஆகஸ்ட் 27ஆம் தேதி மேலும் தீவிரம் குறையும். மதிய நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை சற்று சீராக அதிகரித்து கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று மாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும். மீண்டும் இரவு நேரங்களில் தொய்வு ஏற்பட்டு மீண்டும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி மேலும் தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சீராக தொடரும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக தீவிரம் குறைந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்கும். அதேவேளையில் தென்மேற்கு பருவமழையும் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்கள் அதாவது தென்மேற்கு பருவமழை சற்று கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. கேரளாவில் பரவலாக கனமழை பதிவாகி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை மிதமான மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதிகாலை நேரங்களில் சற்று தீவிரமாகவே தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டிருக்கிறது. இன்று பகல் நேரங்கள் முழுவதும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று ஒரு குளுமையான சீதோசன நிலை நிலவ வாய்ப்புள்ளது. அதேவேளை தமிழகத்திலும் வெப்பச்சலன மழை இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதேவேளை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு காலை நேரங்களில் 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில். அதேவேளை இன்று பெரும்பாலும் வெப்பச்சலன மழை என்பது தென் மாவட்டங்கள் உள்பகுதி, அதேவேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அங்கே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கிழக்கு பகுதியும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், அதே வழியில் திருநெல்வேலி மாநகரம் வரை இன்று சாரல் மழை எட்டி பிடிக்கும். அம்பை, பாபநாசம், அதேவேளை முக்கூடல் இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது வேண்டாலும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஆழ்வார், திருநகரி, ஸ்ரீவைகுண்டம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த கன்னியாகுமரியில் நுழையும் காற்றும் தென்காசி கணவாய் பகுதியிலிருந்து நுழையும் காற்றும் காற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் சந்திக்கும் என்பதால் ஒரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகாலை நேரங்களிலே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பகல் நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும். அதே வேளையில் தென்காசி, குற்றாலம் இந்த இடங்களெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதையும் தாண்டி ஆலங்குளம், சுரண்டை இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை எட்டி பிடிக்கும். அதே வேளையில் கடையநல்லூர், புளியங்குடி, சங்கரன் கோவில் வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும். ஆனால் கடையநல்லூர், புளியங்குடிக்கு மிதமான மழை கிடைத்தாலும் சங்கரன் கோவில் இந்த இடங்களுக்கும் சாரல் மழை, தூறல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், அதே வழியில் விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், மாம்சாபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் எட்டி பிடிக்கும். ஆனால் வெப்பச்சலமை என்பது கிழக்கு பகுதி ஏதாவது ஒரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் நேற்று சாத்தூரில் 4 மில்லிமீட்டர் கிடைத்தது. அதேபோல் இன்றும் சாத்தூர் சுற்று வட்டாரங்கள், இருக்கன்குடி சுற்று வட்டாரங்கள், விருதுநகர் சுற்று வட்டாரங்கள் ஏதாவது ஒரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் இன்று மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் தெற்கு பகுதி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று பரவலாக கனமழை கிடைக்கும். தேனி மாவட்டத்துக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி முன்னேறி வந்து ஊசலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல், தூறல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மதுரை மாநகரம் மேற்கு பகுதி வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்று தெற்கு பகுதி மிதமான மழை கிடைத்துள்ளது. அதாவது
பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் அதேவேளை நெகமம் வரை நேற்று சாரல் மழை எட்டி பிடித்துள்ளது. இன்றும் அதேபோல் தெற்கு பகுதி உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழை கிடைக்கும். அதையும் தாண்டி தாராபுரம் வரை இன்று சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவேளை கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் சாரல் மழை எட்டி பிடிக்கும். கோயம்புத்தூர் மாநகரத்தை தாண்டி பல்லடம் வரை இன்று சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கிழக்கு வடக்கு பகுதியும் அன்னூர் சுற்று வட்டாரங்கள், அதே புஞ்சை புளியம்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவேளை மேற்கு தொடர்ச்சி மலைகள் வால்பாறை இந்த இடங்களாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை, வால்பாறை இந்த இடங்களாம் கனமழையாக கிடைக்கும். நீலகிரிக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நீலகிரியில் பெய்யும் மழை மேட்டுப்பாளையம், திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் வடக்கு பகுதி இந்த இடங்களாம் லேசான மிதமான மழையாக முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதாவது கர்நாடகாவில் பெய்யும் மழை முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி. அதே வேளையில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும். திருப்பூர், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதேவேளை இன்று வங்கக்கடலிலிருந்து நுழையும் காற்று சென்னைக்கு சற்று தரையேறும் என்பதால் கடல் ஓரங்களில் பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாக உள்ளது. உள்பகுதி மட்டுமே அங்கங்கே சென்னைக்கு மழை கிடைக்கும். அப்பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கரூர், நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளை அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்கள் மழை கிடைக்குமே தவிர இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். நேற்று தெற்கு டெல்டாவில் மழை எதிர்பார்த்தோம், ஆனால் பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. இன்று அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இன்று மன்னார் வளைகுடாவிலிருந்து டெல்டாவில் தரையேறும் காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் கடலோரங்களில் இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். தென் மாவட்டங்கள் உள்பகுதி அங்கே மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை இன்று பகல் நேரங்களில் சற்று தீவிரமாக இருக்கும். ஆனால் மாலைக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஆகஸ்ட் 27 பகல் நேரங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தொய்வாக இருக்கும். மதியத்துக்கு பிறகு சற்று தீவிரமடையும். காணவாய்ப்பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்கும். தமிழகத்தில் வெப்பச்சலனை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதாவது இப்போது மத்திய பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கும் தாழ்வு பகுதி ஒரு நீண்ட சுழற்சியாக மேற்கு வங்கம் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நாளை சற்று காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் தமிழகத்தில் வெப்பச்சலனை சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 27 ஆகஸ்ட் 28 தென்மேற்கு பருவமழை மேலும் சற்று தொய்வு ஏற்படும். அதாவது நாளை கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுத்தால் மாலை நேரங்களில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும். நாளை ஆகஸ்ட் 27 கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று சீராக தொடரும். அதேபோல் தமிழகத்தில் வெப்பச்சலனை பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஆகஸ்ட் 28 ஆகஸ்ட் 29 30 31 என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை இருக்கும். தமிழகத்தில் வெப்பச்சலனம் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் உட்பகுதி, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கே மழை கிடைக்கும். அதே வேளையில் ஆகஸ்ட் 30 பிறகு மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வுக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து அதுவும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் செப்டம்பர் 1 பிறகு தென்மேற்கு பருவமழை சீராக சற்று அதிகரிக்கும். தமிழகத்திலும் வெப்பச்சலன மழை அங்கே தொடரும். அதே வேளையில் செப்டம்பர் 6 பிறகு ஒரு வளிமண்டல சுழற்சி தமிழகத்தில் உருவாகும். இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து கிடைக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஆனால் பரவலான மொழிப்பொழிவாக செப்டம்பர் 6 விட செப்டம்பர் 7, 8 தேதிகள் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய்ப்பகுதியில் பெரும்பாலும் 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஆகஸ்ட்
27ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது, காண வாய்ப்புகள். மாலை நேரங்களில் மட்டுமே ஒரு 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது, காண வாய்ப்புகள். ஆனால் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரி கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் ஆகும். மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில். இப்போதைக்கு மன்னார் வளைகுடாவில் ஆழ்கடலில் கடல் அலை சற்று சீற்றமாக இருந்தாலும் குமரி கடலிலும் 2 மீட்டர் அளவுக்கு கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கிறது. ஆனால் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு பிறகு அரபிக்கடல் முழுவதுமே கடல் அலை சீற்றமாக இருக்கும். மன்னார் வளைகுடா, குமரி கடல், வங்கக்கடலிலும் கடல் அலை ஒரு 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கடல் அலை சீற்றம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வெயிலை பொறுத்தவரை வெயில் வருகிற நாட்களில் படிப்படியாக வெயில் சற்று அதிகரிக்கும். நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு சற்று வெயில் அதிகரிக்கும். 27 விட 28ஆம் தேதி மேலும் வெயில் சற்று அதிகரிக்கும். 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். அதாவது தென் மாவட்டங்கள் உள்பகுதி. அதேவேளையில் மத்திய மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்கள் வெயில் இருக்கும். அதேவேளையில் சென்னையை பொறுத்தவரை இப்போதைக்கு வெயில் சற்று குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று வெயில் கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இப்போதைக்கு வெப்பச்சலமழை சற்று குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் ஓரிரு நாட்கள் சற்று அதிகரித்து மீண்டும் வெப்பச்சலமழை ஓரிரு பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். ஆனால் செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மேலும் வெப்பச்சலமழை அதிகரிக்கும். செப்டம்பர் 3, 4, 5 வெப்பச்சலமழை கிடைப்பதை விட 6, 7, 8 தேதிகளில் மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து மழை கிடைக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.